நம்ம இது வந்து 3ஆம் பகுதியை பார்க்கலாம். 3ஆம் பகுதியில் முழுக்க கல்வெட்டுகளை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதிகளில் நிறைய இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி இங்கே கூட பொறிச்சு வச்சுருக்காங்க. இது ஆனால் தலைகீழ் கல்வெட்டு. தெளிவாக தெரியலனா இது தலைகீழ் கல்வெட்டு. இது பாருங்க, ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு. இது ஜெயங்கொண்டனுங்கிறது இருக்குது. அப்போ இது சோழ வளநாட்டு தான். பாகூர் கூற்றம்னு ஒரு வார்த்தை இருக்குது. பாகூர் கூற்றம் என்னன்னு சரி, பாகூர் கூற்றமா இல்லை வேறு என்ன கூற்றங்கள் அன்றைக்கி தான் படித்தேன். ஒரு இதில் படித்தேன், சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இதில் பாருங்களேன், இங்கே பாருங்கள், திருமறை காடுடையான் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் இருக்குது பாருங்கள். திருமறை காடுடையான். இது இவ்வளோ மேலே அமைச்சிருந்தா இப்போ நடுங்குது. திருமறை காடுடையான் வைத்து வளநாடு. இந்த திருமறை காடுடையான்கிறவர் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், கவுனி என சிராமண திருச்சிற்றம்பலம் உடையான். இங்கே பாருங்க, இரு நாணாளி நெல் ஆக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இரு நாணாளி நெல் ஆக்கு. இங்கே பாருங்களேன், வெள்ளத்து அங்கே படித்தா தான் தெரியும். இவ்வளோ மேலே இருந்தால் படிக்கிறதே பயமாக இருக்குது. இங்கே வரும், இதெல்லாம் அழைச்சி வச்சுருக்கானுங்க. வெள்ளத்து இங்கே பாருங்க, சதிர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, ஆவுடையார்னு ஒரு வார்த்தை இருக்குது. திருவெண்ணார் ஆவுடையார் அப்படின்னு இருக்குது. வெண்ணையன் ஆவுடையார்னு இருக்குது. ஆவுடையார் இது பூ நினைக்கிறேன். மணிக்கணும். இது பூவுடையான். ஆமாம், பூவுடையான். அப்புறம் தான் பேராக இருக்குது இங்கே. சிராமண திருச்சிற்றம்பலம் உடையான். அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே மேலே பார்த்திங்கன்னா பூமருவிய மாதும்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து மெய்கீர்த்தி வார்த்தைங்க. ஆமாம், பூமருவிய மாதுங்கிறது மெய்கீர்த்தி வார்த்தை. அதை வைத்து பார்க்கும்போது இது 2ஆம் ராஜராஜன் அல்லது 2ஆம் ராசாதிராசனோடு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோடதுல இந்த பூமருவிய மாதும் அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பிக்கும். அதை ஏற்று பார்க்கும்போது இது அவங்க காலத்தில் உள்ளது தான். மன்னரோட பேர் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். இங்கே எஸ் தோருக்கு சக்கரவர்த்திகள்ங்கிற வார்த்தை இருக்குன்னா எந்த மன்னங்கிறது தெளிவதில்லை. அதுதான் கரெக்டாக நம்ம ஆளுங்க அழிச்சு வச்சிடறானுங்க. இது 5ஆம் நூற்றாண்டு. ஆமாம், ரூன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரூங்கிறது 5ஆம் ஆட்சி ஆண்டில் நடந்திருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த திருமறை காடுடையான்னு ஒருத்தர் சொல்லப்படுறாருல, அவர் வந்து இந்த ஊரில் வந்து இந்த வெள்ளம் வரும் பொழுது அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு ஏதோ கரை வெட்டியிருக்காரு போல். அந்த கரை வெட்டுறதுக்கு அந்த கரை வெட்டி அதுக்குண்டான இந்த இறைவனுக்கு வந்து அந்த களம் இல்லை மன்னிக்கணும், அந்த நெல் இதெல்லாம் வந்து கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து கடனாக வந்து இந்த கீழே கொடுக்கப்பட்ட பேரான இரணிய கவுன சிராமண திருச்சிற்றம்பலம் முறையான ஒரு பேர் இருக்குல்ல, அவர்கிட்ட வாங்கியிருக்காரு போல். ஆனால் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரில. ஒரு நாணாளி நெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவீடுங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது அந்த கல்வெட்டு தான் குறிக்குது. கீழே நிறைய கல்வெட்டு இருக்குது. இங்கே மேலே குறைவாக தான் இருக்குது. வெயிலாக இருக்கிறதுனால பாதி தெரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், திருநாம இல்லை இங்கே இந்த இடத்துல முதலியராய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது.
இருக்குது. இது என்னத்தை இது அந்த முதலியார் அப்படிங்கிறத குறிக்குதா இல்லை வேறு எதை குறிக்குதான்னு தெரில. ஆனால் பொதுவாக வந்து இந்த 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் உள்ள கல்வெட்டுகளை பார்த்திங்கன்னா இந்த சாதிகளோட பெயர்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குவளை, பழைய பேர் வந்து திருக்கோளிலின்னு சொல்லுவாங்க, திருக்கோளிலி கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் வந்து ஒரு கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் படவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ நம்ம செம்படவர்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு காலத்தில் வந்து சிவன் படவர்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஏதாவது கல்வெட்டு இருக்கான்னு பார்க்குறேன். சிவன் படவருங்கிறது தான் காலப்போக்கில் செம்படவர்னு மாறிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வார்த்தை, ஒரு பட்டன்கிற வார்த்தை இருக்குது, பட்டன்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் எந்த பட்டன் அப்படிங்கிறது சரியாக தெரில. ஸோ அந்த கோவிலில் வந்து வளவளன்னு இழுக்க வேணாம், கல்வெட்டுகள் சிலது தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை கொஞ்சம் சொல்கிறேன். முக்கியமாக இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 2ஆம் ராஜாதிராஜன் காலத்துலேயும் 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்துலேயும் ஒரு மொத்தம் 4 கல்வெட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம், 4 கல்வெட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம படித்த இந்த திருமறை காடுடையான் அந்த கல்வெட்டு அதை தான் குறிக்குது. திருமறை காடுடையான் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்க்காலில் பெருவெள்ளம் ஏற்படுது. பெருவெள்ளம் ஏற்படும் பொழுது இப்போ நம்ம என்ன செய்வோம், கரையை வெட்டி அதை மடமாற்றி அதுக்கப்புறம் வேறு பக்கத்தில் திருப்புவோம். இல்லை ஆற்று பக்கமும் குளத்து பக்கத்துலேயும் வந்து அந்த தண்ணீரை வந்து இது பண்ணுவோம். அது மாதிரி தான் அவர் செஞ்சுருக்கார். அது மாதிரி தான் அந்த திருமறை காடுடையான்னு செஞ்சுருக்காரு. அதுக்கு இந்த நானாளி நெல்லை வந்து இது பண்ணியிருக்காரு போல். நம்ம மணி ஆவலை 12 அதுக்குள்ளேயே பூட்ட போகிறாங்களா? அதுதான் அந்த கல்வெட்டில் பார்த்தோம். சரி, டக்குனு கீழே பார்த்துருவோம். கோவிலில் சீக்கிரம் நடைய திறக்கிறாங்களோ இல்லையோ, சீக்கிரம் பூட்டிடுறாங்க. அதில் மெயினாக குறியாக உட்காந்துருக்காங்க மனுஷங்க. அந்தளவுக்கு அந்த கூட்டுறதில் இருக்கிற ஆர்வம் கோவிலை திறக்கிறதுலேயே கோவிலை பராமரிக்கிறதுலே இல்லை. அதுதான் சரி. எத்தனை மணிக்குமா பூட்டுவாங்க? எத்தனை மணிக்கு பூட்டுவாங்க? 12:15. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்க, இதுதான் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. இங்கே பார்த்திங்கன்னா செயங்கொண்டத்து கோ எதைக்க டை தெடு தவசி. இங்கே பாருங்கள், தெடு தவசி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதேமாதிரி இந்த கோவிலில் இந்த ஊருடைய இறைவன் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மனத்துணை உடையநாதர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்புறம் மணவாள்நாதர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேர் இருக்குது, மணவாள்நாதர். எஸ், தேவதானத்து இங்கே தான் ஊர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னங்கிறது சரியாக தெரியல. அதேமாதிரி இங்கே பாருங்களேன், நடுவில் கிளார் வயச தெருவுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, தெருவுக்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதேமாரி தென் பார் கடலை, இது என்னன்னு தெரியல, உலகுக்கு, ஆமாம், உலகருக்கின் கூத்து மதிரு வாய்ப்படுவு, கூத்து தமிழ் வாய்ப்படுவு அப்படின்னா இங்கே கூத்து நடந்திருக்கு. இந்த கூத்து, இந்த செம்பவன் கூத்து, இந்த மாதிரி பல கூத்துக்கள் இருக்குது. அந்த கூத்துக்கள் நடந்திருக்கு. எஸ், இந்த கல்வெட்டு பாருங்கள். இந்த கல்வெட்டு வந்து இந்த கல்வெட்டு பாருங்களேன், இங்கே ஒரு வார்த்தை பாருங்கள், இன்னெழுத்து. எஸ், இங்கே பாருங்கள், இன்னெழுத்து. இந்த இன்னெழுத்துங்கிறது என்ன? சபை கல்வெட்டுகள், அதாவது இந்த சாட்சிய கல்வெட்டுகள், எவனா தப்பு செஞ்சுட்டானா தண்டிக்கிறதுக்கு உண்டான கல்வெட்டுகள். இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து இன்னெழுத்துன்னு சொல்லப்படுற காரணத்தினால இதில் யார் யார் பேர், அதான் பாருங்கள், இங்கே பாருங்கள், திருவாலங்காடயம். இங்கே பாருங்கள், திருவாலங்காடு எங்கே இருக்குது? அந்த திருவாலங்காடயம் காணக்கிலாத்து கவுனிய உடைய மருதுரை, அதுக்கப்புறம் பேரை காணும். அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட பெயர். அதேமாதிரி இங்கே பாருங்கள், கவுசியன். இங்கே பாருங்கள், கவுசியன் ஒரு வார்த்தை இருக்குது. கவுசியன், இடரங்கு காணார பட்டன் அப்படின்னு ஒருத்தர். இவரெல்லாம் பேர்.
அதே மாதிரி இங்கே பாருங்கள், திருவிழந்துரான் பரமன். ஒருத்தர் பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவழுந்துரான் பரமன். ஆமாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இறைவன் பேர் கொடுத்துருக்காங்க, வழிவலம் உடையார். இறைவன் பேர் வந்து இங்கே பாருங்கள், வழிவலம் உடையார். வழிவலம் உடையார். இதெல்லாம் அலைஞ்சிருக்கும். ஸ்வஸ்தி ஸ்ரீ இங்கே பாருங்க, ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபுவன சக்கரவர்த்திகள் ராஜராஜ சோழ ஸ்ரீ ராஜராஜ சோழ தேவர் ஆண்டு. அப்போ இது வந்து 3ஆம் ராஜராஜன். எஸ், 3ஆம் ராஜராஜன். 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து நாளை குறிக்குதுங்க. இங்கே பாருங்க, புரட்டாதி நட்சத்திரத்து, புரட்டாதின்னு சொல்லாமல் புரட்டாதி நட்சத்திரத்து அப்பரபக்ஷத்து, இதெல்லாம் பட்சம். அப்பரபக்ஷம்ங்கிறது கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க. அதாவது தேய்பிரையை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்பரபக்ஷத்து அதெல்லாம் வடமொழி வார்த்தைகள். அப்பரபக்ஷத்து இவ்வாண்டின். அதேமாதிரி இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் வரும்பொழுது இந்த மாதிரி உள்ள கல்வெட்டுகள்லாம் வந்து வாட்டை, ஆட்டை, இந்த மாதிரி பேர்கள் வார்த்தைகள் வரும். அது அந்த ஆண்டை குறிக்குது போல். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருமாசி கூத்துடையான் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் கொடுத்துருக்கு. அந்த திருமாசி கூத்துடையானுக்கு அது என்னது, ஒரு நாளி அரிசி ஒன்றுக்கு குறுநி அப்படின்னு ஒரு வார்த்தை. இதெல்லாம் அளவீடுகள், எவ்வளோ கொடுக்குறாங்கங்கிறத அளவீடுகள். இது 3ஆம் ராஜராஜ சோழன் கல்வெட்டு. ஆனால் இது யாரோட கல்வெட்டுன்னு சரியாக தெரியல. இதில் வழிவலம் உடையார்னு ஒரு வார்த்தை இருக்குது, அவ்வளோதான். அதுமாதிரி இங்கேயும் பாருங்க, ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்க சோழ தேவர்க்கு. இதில் முக்கால்வாசி கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா வந்து சோழ சாளுக்கியர் கல்வெட்டு தான் இருக்குது. ஸ்ரீ குலத்துங்க சோழ தேவர்க்கு ஆண்டு. இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெறும் குலத்துங்க சோழன் கொடுத்து வேறு ஏதாவது பட்ட பேர் கொடுத்துருக்காங்களாங்கிறத கவனிக்கணும். அப்படி கொடுத்துருந்தா அது 2ஆம் குலத்துங்க சோழனையும் குறிக்கும், 3ஆம் குலத்துங்க சோழனையும் குறிக்கும். ஆனால் இங்கே வெறும் குலத்துங்க சோழன் கொடுத்துருக்காங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபுவன சக்கரவர்த்தி. திரிபுவனத்தை கூட அவங்க வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. தீ அப்படி கொடுத்துட்டு ரிபுவை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி கிரந்தத்தில் அது சேர்த்து எழுதியிருக்காங்க. சோழ தேவர்க்கு யாண்டு. அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. ஆமாம், சோழ தேவர்க்கு ஆண்டு 3வது ஆட்சி ஆண்டு. கூத்து நாள் வருடு. இதுக்கப்புறம் உள்ளதுலாம் அலைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, கோயிலா திசனமுடா தேவதானத்து களப்பரி வகத்து. அதாவது வரியை வந்து அவர் நீக்கிறவர் தானே நம்ம குலத்துங்க சோழனை கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு ஏதோ ஒரு வரியை வந்து ரத்து செஞ்சுருக்காரு போல். அதை ரத்துடைய அவரோட தேவதான மது குலத்துங்க சோழ. அதான் அந்த மன்னர் வந்து ஆணையிடும் பொழுது கடைசி அவர் பேரை தானே வரும். அதனால தான் இங்கேயும் பாருங்கள், குலத்துங்க சோழ தேவருக்குன்னு ஒரு வார்த்தை வருது. அதன் பிறகு என்னன்னு தெரில. கீழே உள்ள கல்வெட்டும் குலத்துங்க சோழன் தான். அந்த பாருங்க, இங்கேயும் பாருங்க, குலத்துங்க சோழ தேவர்னா இருக்குது. குலத்துங்க சோழ தேவர் கல்வெட்டு. நான் ஏதாவது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கல்வெட்டு இருக்குமான்னு பார்த்தா அது மாதிரி ஒன்றும் கிடைக்கல. இல்லை, இப்போ பார்த்தது கூட அவரோட கல்வெட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பேர் தெரியல, பேர் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு சரியாக தெரியலங்க. இல்லை, அலைஞ்சு இருக்குது. அதனால தான் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தால் நான் எப்படி படிக்கிறது? நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த இறைவன் பேரை வந்து என்ன சொல்கிறாங்க, வழிவலம் உடையார்னுங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. அப்புறம் மனத்துணை உடையநாதர்னு சொல்கிறாங்க. அப்புறம் மணவாள் உடையநாதர்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஊரோட பேர் என்னங்கிறது தான் இன்ன வரைக்கும் எனக்கு இந்த கல்வெட்டு பிடிப்பதில்லை.
திருவாரூர் வந்து அப்போ பாகூர் கூட்டத்தில் இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா திருவாரூர் வந்து தனி இது. அதை வைத்து பார்க்கும்போது ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டில் இருந்ததா இல்லை விருதராச பயங்கர வளநாட்டில் இருந்ததான்னு தெரில. ஏன்னா விருதராச பயங்கர வளநாட்டுங்கிறத வந்து பின்னால் குலோத்துங்க சோழன் மாற்றினார். இங்கே பாருங்களேன், கருப்புளின்னு பார்த்துட்டு பாருங்க. இது வந்து அளவீடுங்க. கருப்புளிங்கிறது ஒரு அளவீடு. அது வந்து அந்த தேங்காவோ ஏதோ அந்த நார் இதை பற்றிலாம் உரிக்கிறதுக்கு உண்டான அந்த அளவீடு. இதுவும் ஏதோ தேவருக்கு யாண்டுன்னு தான் முடியுது. ஆனால் எதுக்கு தேவர்னு தான் தெரியல. இவங்க திரிபுவன சக்கரவர்த்திக்கு தான் வருது பாருங்க. திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு. இது 2ஆம் ராஜேந்திரன். 3ஆம் ராஜேந்திரனுக்கு வேற பேர், அது ஒரு பட்ட பேர் வரும். ஸோ இது நம்ம பார்த்த எல்லாமே சோழ சாளுக்கியர்கள் விட்டுங்க. இந்த இடம்லாம் அலைஞ்சு போயிருக்கு பாருங்க. ஒன்றும் தெரியல. பொதுவாக இந்த மாதிரி மாடக்கோவில் இந்த மாதிரி நிறையா இது பார்க்கலாங்க. இது அவர் உருவாக்கியிருக்காரு அப்பயே. இந்த கோவில்கள் மாடக்கோவில்லாம் இன்றைக்கி வந்து கற்றளிகளாக மாற்றப்பட்டாலும் அவருக்கு பின்னால் வந்த சோழர்களும் சரி பாண்டியர்களும் சரி எல்லா மன்னர்களுமே அதை அப்படியே விட்டுட்டாங்க. கலைக்கூடமாக இருந்துட்டு போட்டுமே அப்படி விட்டாங்க. அதையும் நம்ம பாராட்டலாம். நாயக்கர்கள் கூட அது ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி எனக்கு எதுவும் ஒன்றும் தெரியல. மற்றபடி கோவில் அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கல்வெட்டுகளை சொல்லிட்டேன். கோவில் அமைப்பு அவ்வளோதான். இது வந்து கல்வெட்டு பகுதியாக இருக்கட்டும், கடைசி பகுதியாக இருக்கட்டும், இந்த தகவல் எல்லோரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.